நண்பர்களே, நானும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலும் போய்ட்டு வேலை செஞ்சுட்டேன். எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓனருங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாரி தான் இருக்காங்க. பில்டிங்கில பூச்சி வேலைலாம் முடிச்சுட்டு கூப்பிடுங்கன்னு சொல்லுவேன். ஆனா, அவங்க வாங்க 2 நாள்ல முடிச்சுடுவாங்க. உங்க உள் வேலை பாருங்கன்னுவாங்க. இந்த பில்டிங்கில பாருங்க, நான் உள் வேலை முடிச்சுட்டு வெளியும் கலர் போட்டேன். இன்னும் வெல்வேஷன் முடியல. இந்த பில்டிங்கில பாருங்க, இது ஒரு மாவட்டத்தில உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, பட்டி பாத்தியாச்சு, பிரைமர்லாம் போட்டாச்சு. இன்னும் அவுட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரைகுறையா பூசாம அப்படியே வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து வேற ஒரு பில்டிங் காட்டுறேன் பாருங்க. எல்லா பில்டிங்கும் இப்படி தான் நடக்குது. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு மாவட்டத்தில. இந்த பில்டிங்கில வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள பட்டி தேய்ச்சு பிரேம் போட்டு, அவுட்டர்லயும் பிரேம் போட்டு, இந்த உள் பக்கம் கைப்பிடிலாம் பாருங்க இன்னும் பூசாம இருக்கு. இதே மாரி தான் எல்லா பில்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, அரைகுறையா வந்து பூசறதுக்கு பூசிட்டு இருக்கும், பூசாமலும் இருக்கும். பெயிண்ட்ல வந்து வாங்க, வாங்க, வாங்கன்னு கூப்பிட்டுறது. கூப்பிட்டுட்டு அங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கிறது. வேலைய முடிச்சுட்டு அனுப்பவே மாட்டாங்க. இப்ப இதெல்லாம் வந்து பூசி தானே குயிக்கா முடிச்சுட்டு, பேமெண்ட்ட வந்து வாங்கிட்டு போ முடியும். இப்ப இதெல்லாம் அரைகுறையா வச்சிருக்காங்களா, இப்ப இதுக்கு பேமெண்ட்ட கட் பண்ணிக்குவாங்க. இப்ப இந்த கிச்சன்ல பாருங்க, கீழ வந்து தரை போடவே இல்ல. அதேமாரி கப்போர்டுல வந்து எல்லா இடத்துலயும் போடாம இருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு கூப்பிடுன்னு தெளிவா முன்கூட்டியே சொல்றோம். எந்த ஓனரும் செய்யறது கிடையாது. புதிய பில்டிங்ல இந்த மாரி அரைகுறையா இருக்கிறது தப்பு இல்ல. ஆனா பெயிண்டர் வந்து வேலைய முடிச்சுட்டு போனோனேயும் வந்து அத வந்து அப்படியே வச்சுக்கிறது தான் தவறுன்னு சொல்ல வரேன். அத வந்து பெயிண்டர் வந்து வேலை செய்யும் பட்சத்தில அத வந்து குயிக்கா முடிச்சு தர சொல்லி, ஓனர் வந்து மத்த வேலைக்காரர வந்து வேலை வாங்கணும். அவங்களுக்கு குடுக்க வேண்டிய பேமெண்ட்ட குடுத்து வேலைய வாங்கி குயிக்கா முடிச்சு குடுத்தாங்கன்னா, பெயிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா அழகா முடிச்சுட்டு வெளியில போவாரு.